ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ. விரத சாப்பாடு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். வேலை விட்டு போகும்போது மணி 6க்கு மேலேயே ஆயிடுச்சு. போய் குளிச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கும்போது மணி 6:40. என்னடா பண்ணுறது, இவ்வளோ டைம் ஆயிடுச்சேன்னு வேகமாக தான் சமைக்க ஆரம்பித்தேன். ஒரு வழியாக சாமி வர்றதுக்குள்ளே சமைச்சு முடிச்சிட்டேன். ஒரு பக்கம் பாலை வச்சு விட்டு ஒரு பக்கம் சாம்பாருக்கு பருப்பு காயின்னு எல்லாமே கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் பாயாசத்துக்கு ஜவ்வரிசி வேக வச்சு சாம்பார்னு சாப்பாடு எல்லாமே வச்சு இறக்கிட்டேன். அப்படியே வாங்க நம்ம என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். பால் பாயாசம், சுட சுட வெள்ளை சாதம், சாம்பார், ரசம், அவரைக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல், அப்புறம் சால்ட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்பளமும் பொரித்து வச்சாச்சு. அப்படியே பூஜை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். அவரும் பூஜை பண்ணி முடிச்சுட்டு மாலைக்கெல்லாம் ஆராதனை காட்டிட்டார். குழந்தைங்க எல்லாருமே ஆராதனை எடுத்துட்டாங்க, எனக்கும் கொடுத்துட்டாரு. எல்லோரும் சாமி கும்பிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. விரதம் நல்லபடியாக விட்டாச்சு. மறுநாள் காலையில் மார்கழி 9ஆம் நாள். இன்றைக்கி மார்கழி 9ஆம் நாள் பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டேன். மாமனார் கொஞ்சம் வரட்டி வச்சு தர சொன்னார். வரட்டி என்ன மாமா, பால் டீயே வைக்கலான்னு சொல்லிவிட்டு பாயாசத்துக்கு ஊற்றிட்டு மீதி பால் கொஞ்சம் இருந்துச்சு. அதில் நானும் மாமனாரும் டீ போட்டு குடித்தாச்சு. தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.